கொஞ்ச நாள் வண்டி கழுவாமல் வச்சிருக்கலான்னு பார்த்தா பொறுக்காது இந்த வாகனத்துக்கு. நம்ம மேலே என்னதான் காண்டோ தெரியல. டிரைவர்களோட அப்படி காண்டு இந்த குவைத்தில் இருக்கக்கூடிய வெதருக்கு பாருங்களேன். அம்மை போட்ட மாதிரி லைட்டாக தொளிச்சு விட்டு போயிருக்குது வண்டி ஃபுல்லாகவே. ஏன் தான் இப்படி பண்ணுதுன்னு தெரியலை. அவ்வளோதான் மழை பெஞ்சது குவைத்தில் இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி. அவ்வளோதான் பெஞ்ச மழை இந்த வண்டிகளில் நாசப்படுத்திட்டு போயிருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நாட்களில் மக்களே ரொம்ப பிஸி, டிரைவிங்லேயே தான் பேசுகிறேன். நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்காட்டியும் பரவாயில்ல, ஜஸ்ட் அந்த நான் என்ன பேசுகிறேன்றதையாவது கேளுங்க. ஏன்னா நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டம் வீடியோ போடுறது, வண்டியிலே தான் போடணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த காதிம் டு ஷூன் கானோனை பற்றி கேட்டிருந்தீங்க. பொது மன்னிப்பு இன்ஷா அல்லாஹ் இப்போ ஜெயில் கைதிகளுக்கு கொடுத்துருக்கிறபடியால் அடுத்த கட்டம் நம்மளுடைய பொது மன்னிப்பு தான். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க யாரும், சரியா? அதை முதல்ல நான் தெளிவுபடுத்திக்கிறேன். சரி, அடுத்த கட்டம் காதிம் டு ஷூனுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்க மக்களே. நிச்சயமாக காதிம் ஷூனுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நான் ஏன் இதை கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறேன்னா, இதை ஏன் எப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, உங்களுக்கே தெரியும் உள்துறை அமைச்சர், நான் கடைசியில் வேணாலும் அவர் பேசினதை திருப்பி போடுறேன், அந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சாவுத் அல் சபா அவர்கள் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் சொல்லும்போது என்ன சொன்னார், குவைத்தில் நிறைய பேர் வெளியில் காசு கொடுத்து அக்காம அடித்து வேலை செய்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக காதிம் வீசாவில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இந்த பணிச்சட்டத்தை மீறுறதை தடுக்கணும்னா நிச்சயம் அதுக்கு நாங்கள் இந்த மாதிரியான வாய்ப்பை கொடுத்தே ஆகணும். அதனால தான் ஃப்ரீலான்ஸ் வீசா நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முடிவு செஞ்சுருக்கிறோம். கவர்மெண்ட்டுக்கு காசை கட்டிட்டு அக்காம அடித்து வேலை செய்கிற மாதிரி அப்படின்ற தகவலை அவர் வெளியிட்டார். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் குவைத்தில் அவங்களே சொல்கிறாங்க 170% பேர்கள் இந்த குடியுரிமை சட்டத்தை மீறி வேலை செய்கிறவங்க காதிம் வீசாவில் தான் வெளியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தார். அப்போது இவங்க இந்த காதிம் வீசாவில் இருக்கிறவங்களை இவங்களுடைய ஃப்ரீலான்ஸ் வீசாவுக்கு மாற்றணுமா இருந்தால் நாட்டுக்கு போயிட்டு வாரதுன்றது சாத்தியம் இல்லை. எல்லோரும் வெளியே போயிட்டு திருப்பி வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி யாரும் போயிட்டெல்லாம் வர மாட்டாங்க, அக்காம அடிச்சிருப்பாங்க. அதனால் அவங்க எப்படியுமே அதே வீசாவிலே தான் கண்டினியூ பண்ண பார்ப்பாங்க. இதே குவைத் கவர்மெண்ட் ஃப்ரீலான்ஸ் வீசா ஓப்பன் பண்ணுற அந்த சட்டத்திட்டம் வரும்போதே காதிமில் இருக்கிறவங்களும் நீங்கள் இந்த ஃப்ரீலான்ஸ் வீசாவை மாற்றிக்கொள்ளலாம். உங்களுடைய கஃபீலுடைய அனுமதியோட ரிலீஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி காதிம் டு ஷூன் எப்படி மாற்றினீங்களோ அதே மாதிரி நீங்கள் இந்த ஃப்ரீலான்ஸ் வீசாவை மாற்றிக்கொள்ளலாம். உங்களுடைய கஃபீல்ட அனுமதியோட ரிலீஸ் எடுத்துகிட்டு மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ சில நேரங்களில் கஃபீல்களால் ஏற்கனவே இப்போ கடுப்பாகி போய் இருக்கிறாங்க. ஏன் நிறைய கஃபீல்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய லாபம் இல்லாமல் போகுது. இந்த ஃப்ரீலான்ஸ் வீசா ஓப்பன் பண்ணதால கவர்மெண்ட் இனிமேல் அவங்களுக்கு லாபம் கிடைக்காது, எல்லாமே கவர்மெண்ட்டே அக்காம அடித்து கொடுத்து வாங்க போகிறாங்க. அப்படி இருக்கிறதால இப்போ சிலர் ரிலீஸ் கேட்டால் என்ன செய்வாங்க, ரிலீஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ரிலீஸ் கொடுக்காமல் இருக்கும்போது ஒருவேளை கவர்மெண்ட்டே இதை இந்த மாதிரி நான் காசு கொடுத்து அக்காம அடித்தேன், கஃபீல் இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்களுடைய அந்த அக்காமாவை கஃபீலுடைய அனுமதியே இல்லாமல் நம்மளுக்கு ரிலீஸை பெற்றுக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் காசு கொடுத்து அடித்து வேலை செஞ்சுருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில். அதுக்காக சும்மா வீட்டில் வேலை செஞ்சவங்கெல்லாம் போய் எனக்கு கஃபீலுடைய அக்காமா வேணாம், இதை மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நேற்று முந்தின நாள் நம்ம உடனே அப்படி பண்ணினோன்னா அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. உண்மைக்குமே கன்ஃபார்மாக கான்ஃபிடென்ட்டாக அதே மாதிரி அவங்களுக்கு பணம் கொடுத்ததில் ஏதாவது ஒரு ஆதாரத்தோடு நீங்கள் போய் இந்த மாதிரி பணம் கொடுத்து அக்காம அடித்தா இப்போ ரிலீஸ் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க மேலே ஏதாவது கேஸ் போட்டால், ஏன்னா இது கவர்மெண்ட்டே இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தானே இந்த சான்ஸை கொண்டு வராங்க. அப்படி இந்த சான்ஸை கொண்டு வரும்போது தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதியை நாங்கள் நிறுத்துறதுக்காகவும் தொழிலாளர்களுடைய பணத்தை ஒவ்வொருத்தரும் சூறையாடுறதை தடுக்கிறதுக்காகவும் தான் கவர்மெண்ட் இந்த வாய்ப்பை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கிறதால அப்போ என்ன செய்வாங்க, உடனடியாக இந்த சான்ஸை நம்மளுக்கு எடுத்து தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த காசு வாங்கிட்டு ஃப்ராட் பண்ணுற கஃபீல்களுக்கும்
நல்ல ஒரு பாடம் புகட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த எவிடன்ஸோட ப்ரூஃபோட நீங்கள் போகும்போது உங்கள்கிட்ட அவங்கள்ட்ட இருந்து கஃபீல்கிட்ட இருந்து எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் ரிலீஸ் அவங்க தரணுமென்ற அவசியம் இல்லாமல் கவர்மெண்ட்டே டைரெக்டாக டீல் பண்ணி அவங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஸ்பான்சர்ஷிப்புக்கு அதாவது ஃப்ரீலான்ஸ் விசாக்கு மாற்றி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தகவலை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க. யாருமே அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. எப்படியுமே இந்த சிஸ்டமை கொண்டு வரும்போது காதிம் டு ஷூன் மாற்றுறதுக்கு ஒரு ஏற்பாடு கவர்மெண்ட்டே செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவங்களால இருக்கிறவங்கள மாற்ற முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் மறுபடியும் அதே காதிமில் அப்படியே தான் மக்கள் இருக்க போகிறாங்க. எது எப்படியோ ஃப்ரீலான்ஸ் வீசாவுடைய ரேட் என்னன்றதை எதிர்வரும் நாட்களில் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த வருடம் அந்த காசை கட்டி உங்களால் அக்காம அடித்து வெளியில் வேலை செஞ்சு எல்லாத்தையுமே சமாளிக்க முடியுமா அப்படின்றதையும் நல்லா ஒருக்க செக் பண்ணி பார்த்துட்டு முடிவெடுங்க. உள்துறை அமைச்சர் பேசின வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. 1000 دينار بالسنة، تعال ادفع حق الحكومة 1000 دينار واعطيك هالمادة هذه تشتغل فيها، روح اشتغل. خالص انا هذه بس يمكن تشوفها قريب وراح احط اعلان كامل، كل واحد يبي يصير يشتغل. انا اول شيء كنت بروح على اساس اسوي 6 شركات حكومية، كل محافظة شركة. رحت كذا ديرة علشان نبي نجيب منهم عمالة فنية ما نلقى. لكن اليوم انا قلت حق رباب وقلت حق شؤون الإقامة، اليوم النجار وهو اللي يعرف النجارين، يبغى بتي الكويت تعال الكويت ادفع. يعني بدال ما نقول الإقامة ب50 دينار مثلا احنا ولا بكم، ادفع. يبغى نبي نحط القيمة اللي اليوم المتوسط اللي قاعدين نشوفه قاعد ياخذون التجار إقامات من 750 ل 1000. ادفع 750 ل 1000، طق مرة تاجر الإقامة، خلي الحكومة تستفيد، وتعال انت اشتغل بعنوان معلوم برسوم عارفها بكل شيء، راح تنحل. هذا أكثر شيء أنا شاغل بالي. ليش إن أول شيء لما بديت أنا أبعد الناس هذيل اللي مادة 20 يشتغلون غيره، اللي كان يصبغ الغرفة ب100 صارت ب300. أنا أشعر بهذه من أول ما جيت، وأنا كنت أعاني وأنا عندي بيوت بنيت حق عيالي، أدري هذيله، بس كنت أدور الحلول المناسبة. الكمال حق الله سبحانه وتعالى. أنا رباب نبي نقعد ونجيب الناس اللي يقعدون خلينا نحلها، ماكو خلال شهرين أبيها تنحل، وأنا قايل حق الإقامة يعدلون لنا مادة. الشيء الثاني أبيهم قولوا لي رباب كل شهر كل شهرين اجتماع ويا رؤساء اتحاد كل القطاعات، تقعدين مثل ما تقولي لي كل خميس تقعدين ويا وزير كذا، لا اقعدي ويا الاتحادات. أنا تبوني كل شهرين كل 3 أشهر أنا حاضر.